வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் ரூம். இன்னைக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதமில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரியாரிட்டி கியூஸ். இந்த ப்ரியாரிட்டி கியூஸில் கீப் அண்ட் கீப் சார்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்காரிதம் இஸ் எ ஃபைனட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் விச் இஸ் ஃபாலோடு அக்கம்ப்ளீஸ் எ பர்டிகுலர் டாஸ்க். அதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்கை செய்யறதுக்கான செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அல்காரிதம் யூனிவர்சல் காமன் லாங்குவேஜில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த அல்காரிதமை நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு காமன் யூனிவர்சல் லாங்குவேஜில் ஒரு பர்டிகுலர் டாஸ்கை செய்யறதுக்கான செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை டிஃபைன் பண்ணுறதை தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். இதே அல்காரிதமுடைய இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அல்காரிதம் ஃப்ளோ சார்ட். அல்காரிதம் அப்படிங்கிறது யூனிவர்சல் காமன் லாங்குவேஜில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இதையே பிக்சரைசேஷனாக, அதாவது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக டினோட் பண்ணியிருந்தோம்னா அதை ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அல்காரிதம் ஃப்ளோ சார்ட் இது ரெண்டையும் நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு அல்காரிதம் எழுதணும் அப்படின்னா அது ஒரு சில கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரைட்டீரியா நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு அல்காரிதமும் இந்த 5 கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்புட். நம்ம ஒரு அல்காரிதம் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது இன்புட் கொடுக்குறோமா, அப்படி இன்புட் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கிரைட்டீரியா. ஓகேங்களா? இன்புட் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காம இருக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது, அதான் 0 ஆர் மோர் இன்புட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? செகண்ட் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட். ஒவ்வொரு அல்காரிதமும் அட்லீஸ்ட் ஒரு அவுட்புட்டையாவது ஜெனரேட் பண்ணணும். ஓகேங்களா? தேர்ட் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைனஸ். டிஃபைனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எழுதக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் கிளியராக இருக்கணும், எல்லாத்துக்கும் புரியற மாதிரி இருக்கணும். ஃபோர்த் ஒன் ஃபிட்னஸ். ஃபிட்னஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராப்ளம்க்கான எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கணும். ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய ஆல் கேஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளம் அல்லது எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம ஒரு அல்காரிதம் எழுதணும். அண்ட் ஃபிஃப்த்து கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ். எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதக்கூடிய அல்காரிதம் தான் பெஸ்ட் அல்காரிதம். அதாவது கம்மியான மெமரி எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கணும். டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் பெஸ்ட்டாக இருக்கணும். இந்த 5 கிரைட்டீரியாஸை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதை தான் நம்ம ஒரு அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ண அல்காரிதமை ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை நம்ம டெவலப் பண்ணுறதில்ல அல்லது ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதில்ல 5 ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட்ஸ். நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் எதுக்காக எழுதுகிறோம், அந்த ப்ரோக்ராமுக்கு என்னென்னலாம் ஃபண்டமெண்டலாக தேவைப்படுது, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத கேதர் பண்ணுறது தான் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் டிசைன். ஓகே, நமக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி டெவலப் பண்ணலாம், ஸோ அதுக்கு என்ன அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதை தான் டிசைன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு ப்ராப்ளமுக்கு நிறையா டைப் ஆஃப் மெத்தட்ஸில் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இங்கே டிசைன் அப்படிங்கிறது மெத்தனாலஜி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன மெத்தடில் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தனாலஜியெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த மெத்தனாலஜி நமக்கு சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல நமக்கு டைம் அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கம்மியான மெமரியில் சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட் வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கா, நம்ம சூஸ் பண்ண மெத்தனாலஜியில்
நம்மளுடைய ப்ராப்ளமுக்கு அந்த மாதிரி எஃபெக்டிவ் சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணுறது தான் அனலைசிஸ். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மெத்தடாலஜி பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன ப்ராப்ளம் என்ன அதுக்கு தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மெத்தடாலஜியை சூஸ் பண்ணிட்டோம். அந்த மெத்தடாலஜி தான் பெஸ்ட் மெத்தடாலஜி அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கோடிங்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது ப்ரோக்ராமாக எழுத ஆரம்பிப்போம். அதைத்தான் ஃபோர்த் ஃபேஸ் கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோடிங் டைப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோடிங் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். அதுதான் ஃபிஃப்த் ஃபேஸ் வெரிஃபிகேஷன். ஸோ நம்ம எழுதின கோடிங் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சிலேயோ C++லையோ இல்லை ஜாவாலேயோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம எழுதின கோடிங் கரெக்டாக ரன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வெரிஃபிகேஷன். இது எல்லாம் முடிச்சா தான் ஒரு பர்ஃபெக்டான நம்மளுடைய ப்ராப்ளமுக்கு சூட்டபிளான அப்ளிகேஷன் அல்லது சாஃப்ட்வேர் அல்லது ப்ரோக்ராமை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கம்பைன்டு ஃபார்ம் ஆஃப் அல்காரிதம் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். அல்காரிதம் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராப்ளமுக்கான லாஜிக்கல் சொல்யூஷன். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அதில் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ இந்த ஹவு டு ரெப்ரசன்ட் டேட்டா இன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது டேட்டா ஸ்ட்ரக்சர். நம்மளுடைய ப்ராப்ளமுக்கான லாஜிக்கல் சொல்யூஷன், நம்ம ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த லாஜிக்கல் சொல்யூஷனை வந்து அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டும் கம்பைன் பண்ண ஃபார்மை தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் எது பெஸ்ட்டு லாஜிக்கல் சொல்யூஷன், எது வந்து பெஸ்ட்டு டேட்டா ரெப்ரசன்ட் டெக்னிக்ஸ், இதெல்லாம் தான் நம்ம அந்த டிசைன் அப்படிங்கிறதுல பார்க்குறோம். டிசைன் அப்படிங்கிறதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து அனலைசிஸ் அப்படிங்கிறதுல அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட் மெத்தட் எது நம்மளுடைய ப்ராப்ளமுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அனலைசிஸ். இந்த டிசைன் அண்ட் அனலைசிஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கோடிங்குள்ளே வர முடியும். நம்ம எழுதின கோடிங் சரியானு செக் பண்ணுறது வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராமில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 5 phases. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரியாரிட்டி கியூ அண்ட் கீப். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கியூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் தி டேட்டா ஸ்ட்ரக்சரை தான் ப்ரியாரிட்டி கியூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரியாரிட்டி கியூஸை நம்ம எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஆர்டர் லிஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அல்லது கீப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ரியாரிட்டி கியூஸை நம்ம கீப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டு ஸ்டோர் எ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சரை தான் கீப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கீப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டு ஃபாலோ சம் ப்ராப்பர்ட்டிஸை ஃபாலோ பண்ணோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கீப் இஸ் ஆல்வேஸ் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. கீப் எப்போவுமே ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக தான் இருக்கும். கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா என்ன அப்படிங்கிறத அதனுடைய டெஃபினிஷன்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தெரியாதவங்க அதை ரெஃபர் பண்ணிங்க. ஸோ கீப் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக தான் இருக்கும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபை கீப் ஆர்டர். இந்த கீப் ஆர்டர் அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த கீப் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஆர்டர் இருக்குது. மேக்ஸ் கீப், மின் கீப் அப்படின்ட்டு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கீப்பில் வந்து நம்ம எப்படி டேட்டாஸை ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதாவது எலமெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அரேல நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கீப் அப்படிங்கிறதுல வந்து கீப் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு பார்த்தோம். ஸோ ட்ரீயை பொறுத்தவரை நம்ம நோட்ஸ் அப்படிங்கிறது மூலியமாக தான் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த கீப் அப்படிங்கிறதுலையும் நம்ம எலமெண்ட்ஸை நோட்ஸ் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? கீப் நான் ஆல்ரெடி சொன்னேன். கீப் ஆர்டர் அப்படிங்கிறதுல 2 டைப் ஆஃப் ஆர்டர் இருக்குது அப்படின்ட்டு, மின் கீப், மேக்ஸ் கீப் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். எ மேக்ஸ் கீப் இஸ் எ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ which the property that the value at each node is at least as large as the value at its children. அதாவது மேக்ஸ் கீப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அதனுடைய ரூட் நோட் அப்படிங்கிறது அதனுடைய சைல்டு நோடை விட
பிக்கஸ்டாக இருக்கும். ஸோ அந்த டயக்ராமில் பாருங்கள், இப்போ அந்த டயக்ராம் வந்து மேக்ஸ் கீப், அங்கே வந்து ரூட் நோட் 19, அந்த 19 விட அதனுடைய சைல்டு நோடு எல்லாமே, லீஃப் நோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை மேக்ஸ் கீப் அப்படின்னு சொல்லுவோம். மின் கீப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் நோடு தான் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ரூட் நோடு வந்து அதனுடைய லீஃப் நோடை விட அல்லது அதனுடைய சைல்டு நோடை விட ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா அதை மின் கீப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதைத்தான் நம்ம கீப் ப்ராப்பர்ட்டி அல்லது கீப் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த கீப்பில் வந்து அதனுடைய லீஸ்ட் நோட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரைட் மோஸ்ட் இன்டர்னல் நோட், அதாவது டெப்த் ஆஃப் H-1 இருக்கக்கூடியது தான் அதனுடைய லீஸ்ட் நோட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய லீஸ்ட் நோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராமில் அந்த 19 ரைட் சைல்டு வந்து 16, அந்த 16 லெஃப்ட் சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ அந்த 7 அப்படிங்கிறது தான் லீஸ்ட் நோட். ஓகேங்களா, எப்பவுமே இருக்கக்கூடிய லீஃப் நோடில் ரைட் மோஸ்ட் நோடு என்ன இருக்குதோ அதுதான் வந்து அதனுடைய லீஸ்ட் நோடாக இருக்கும் கீப் பொறுத்தவரையிலும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து மேக்ஸ் கீப்புக்கு, இன்னொன்று வந்து மின் கீப்புக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். மேக்ஸ் கீப் அப்படின்னா அதனுடைய ரூட் நோடு வந்து பாருங்கள் பிக்கஸ்ட் நோடாக இருக்கும். மற்ற எல்லா நோட விட ரூட் நோடு பிக்கஸ்டாக இருக்கும். அதனுடைய சைல்டை விட ரூட் நோடு பிக்கஸ்டாக இருந்ததுன்னா அது மேக்ஸ் கீப். ரூட் மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 19 பிக்கஸ்ட்டு, அதனுடைய சைல்டு பார்த்தீங்கன்னா 12, 16 இருக்குது. அதே மாதிரி 12 எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய சைல்டு 1, 4. ஸோ அதனுடைய சைல்டை விட அதனுடைய ரூட் வந்து பிக்கஸ்டாக இருக்கும். அதை விட அதனுடைய பேரண்ட் வந்து பிக்கஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை மேக்ஸ் கீப் அப்படின்னு சொல்கிறோம். மின் கீப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரூட் நோடு தான் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்டாக இருக்கும் அதனுடைய சைல்டை விட, அதை வந்து மின் கீப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து இந்த மேக்ஸ் கீப் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட்டிங் பண்ண முடியும். மின் கீப்பை யூஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம டேட்டாவை ஷார்ட்டிங் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த கீப்பில் எப்படி ஒரு எலமெண்ட் அல்லது ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சர்ட் அப்படிங்கிற அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். இந்த இன்சர்ட் அப்படிங்கிற அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கீப்பில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் கீப்பில் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எந்த பொசிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே அப்படிங்கிற பொசிஷனில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த இன்சர்ட் அப்படிங்கிற அல்காரிதம் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்ஸை பர்ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல நியூவா எலமெண்ட் அல்லது நியூ வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அதனுடைய பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதாவது எக்ஸிஸ்டிங் கீப்போடைய லீஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக எந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அதனுடைய பொசிஷனை கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, இன்சர்ட்டிங் நோடு அதனுடைய பொசிஷனை தான் இஜெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே, அது இன்சர்ட் பண்ணக்கூடிய லீஸ்ட் பொசிஷனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய வேல்யூவை அந்த கீப் ட்ரீக்குள்ளே ஆட் பண்ணிக்கும். அந்த கம்ப்ளீட் பைனரி ட்ரீல ஆட் பண்ணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புது நோடு ஆட் ஆனதுக்கப்புறம் அதனுடைய கீப் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு மிஸ்மேட்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து அந்த கீப் ஆர்டர் அல்லது கீப் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா, அதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட், ரீஸ்டோர் தி கீப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த மின் கீப்போ அல்லது மேக்ஸ் கீப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ அந்த கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த கீப் ப்ராப்பர்ட்டி அல்லது கீப் ஆர்டரை வந்து ரீஸ்டோர் பண்ணும். அதனுடைய எலமெண்ட் எல்லாம் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி அந்த கீப் ப்ராப்பர்ட்டி, அந்த மின் கீப் அல்லது மேக்ஸ் கீப் இதில் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கும். ஓகேங்களா, இப்போ அது எப்படி அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கீப்புடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லல, அந்த கீப் ஆர்டர், மின் கீப் அல்லது மேக்ஸ் கீப், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் தான் இந்த அல்காரிதம் அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது. இந்த அட்ஜஸ்ட் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரீ, அந்த கம்ப்ளீட் பைனரி ட்ரீ வந்து
கீப்புடைய ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அந்த கீப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதனுடைய எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் தான் இந்த அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த அட்ஜஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங், அந்த கம்ப்ளீட் பைனரி ட்ரீக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து அதனுடைய பொசிஷன்ஸில் ஸ்வாப்பிங் நடக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீப்புடைய ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. அதாவது மேக்ஸ் கீப் அல்லது மின் கீப் நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதில் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது நடக்கும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த அட்ஜஸ்ட் அப்படிங்கிற அந்த அல்காரிதமுடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படிங்கிறது கீப்புடைய ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கீப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 6 நோட்ஸ் இருக்குது. இதில் நான் 7th ஒரு நோடை ஆட் பண்ணுறேன். புதுசாக வந்து நான் நியூவாக ஒரு நோடை ஆட் பண்ணுறேன் இந்த எக்ஸிஸ்டிங் கீப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் 17 அப்படிங்கிற வேல்யூவை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் அப்படிங்கிற அல்காரிதம் இதனுடைய லீஸ்ட் பொசிஷன் என்னன்னு பார்த்து அந்த இடத்துல இந்த புதுசாக 17 அப்படிங்கிற நோடை ஆட் பண்ணுது. ஓகேங்களா? 17 அப்படின்னு ஒரு நோடை கிரியேட் பண்ணிட்டு அது லீஃப் லெவலில் எந்த இடத்துல ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற அதனுடைய பொசிஷனை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஆட் பண்ணுது. இப்போ இதை ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய கீப் கண்டிஷனை கீப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நார்மலாக நான் இங்கே எடுத்துக்கிட்டது மேக்ஸ் கீப் எடுத்துக்கிட்டேன். மேக்ஸ் கீப் அப்படின்னா ரூட் நோடு வந்து அதனுடைய சைல்டை விட பிக்கஸ்டாக இருக்கணும். இப்போ ரூட் நோட் 19 பார்த்தீங்கன்னா அதனுடைய சைல்டை விட பிக்கஸ்டாக இருக்குது. ஆனால் பாருங்கள் இந்த 16 அப்படிங்கிற நோட் பாருங்க, 16 வந்து ரூட் நோட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய சைல்டு வந்து கீழே இருக்கக்கூடிய 7, 17. ஸோ ஒரு கீப்போடைய மேக்ஸ் கீப்போடைய ப்ராப்பர்ட்டி படி எப்பவுமே ரூட் நோடு தான் பிக்கஸ்டாக இருக்கணும். அப்போ 16க்கு சைல்டாக வந்து 17 இருக்கக்கூடாது. 17 தான் மேலே, 16 கீழே இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கக்கூடிய அல்காரிதம் தான் இந்த கீப் 5 அப்படிங்கிற அல்காரிதம். இந்த கீப் 5 இன்சர்ட் முடிஞ்ச உடனே என்னதுன்னா கீப் ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணுது. கீப் ப்ராப்பர்ட்டியில் இல்லை அப்படின்னா அந்த கீப் ப்ராப்பர்ட்டியை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த 16ம் 17ம் ஸ்வாப்பிங் நடக்கும். இது வந்து அந்த கீப் 5 அப்படிங்கிற அல்காரிதத்துக்குள்ளே நடக்கும். ரெண்டும் ஸ்வாப்பிங். இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அந்த ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னா கீப் ட்ரீயாக இருக்கும். ஒரு மேக்ஸ் கீப் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இன்சர்ட் அப்படிங்கிற அல்காரிதமில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது புரிஞ்சதுங்களா? புதுசாக ஒரு நோட் ஆட் ஆனோடனே கீப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணோம். கீப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா கீப் 5 அப்படிங்கிற அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த கீப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஸ்வாப்பிங் பண்ணி இடத்த மாற்றி வச்சு நமக்கு கீப்புடைய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீப் சார்ட். இந்த கீப் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளுடைய n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை எப்படி ஒரு ஆர்டரில் ஷார்ட்டிங் பண்ணுறது, அதாவது அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னாலே நம்ம வந்து மேக்ஸ் கீப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? இதே வந்து நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா மின் கீப் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டது எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் வேணும். அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்க்ரீசிங் ஆர்டர் அல்லது அசெண்டிங் ஆர்டருக்காக நான் மேக்ஸ் கீப் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு இந்த கீப் சார்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கீப் சார்ட்டோட அல்காரிதம் தான் நம்ம சைடில் கொடுத்துருக்கோம். இந்த அல்காரிதமை யூஸ் பண்ணி எப்படி n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை ஒரு இன்க்ரீசிங் ஆர்டர் அல்லது அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். ஸோ நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் கீப் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸிஸ்டிங் கீப்பில் வந்து நமக்கு டோட்டலாக 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 7 எலமெண்ட்ஸை வந்து கீப் ப்ராப்பர்ட்டி படி நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் இது வந்து நமக்கு நார்மல் ரெப்ரசன்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு இன்க்ரீசிங் ஆர்டர் அல்லது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அதனுடைய ரெப்ரசன்டேஷன் தான் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க. அரே ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். மேலே இருக்கக்கூடிய அந்த ட்ரீ வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீ வந்து நமக்கு ஷார்ட்டிங்கில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதனுடைய ஆக்சுவல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீசிங் ஆர்டரில் இல்லை. 19, 12, 16, 1, 4, 7 அப்படின்னு இருக்கு. ஸோ இது நமக்கு எந்த ஒரு ப்ராப்பரான ஷார்ட்டிங் ஆர்டர்லையும் இல்லை. இப்போ இதை நம்ம இன்க்ரீசிங் ஆர்டரில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பார்ப்போம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஷோ பண்ணியிருந்த அந்த கீப் ஷார்ட் அப்படிங்கிற அல்காரிதமில் n எலமெண்ட்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டு கீப் ட்ரீயில் ஆட் பண்ணிடுறோம். கீப் ட்ரீயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீப் ட்ரீயில் இருக்கக்கூடிய மேக்ஸிமஸ்ட் வேல்யூவை இருக்கிறதுலே எது பிக்கஸ்ட் வேல்யூவோ அந்த வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீப் ஷார்ட்டில் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் வேல்யூ 19. அந்த 19 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம ஷார்ட்டர் லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த 19 அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே லீஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து நம்ம ரூட் நோடாக அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம ஷார்ட்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். கீப் ட்ரீலேருந்து அந்த பிக்கஸ்ட் வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஷார்ட்டட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இருக்கிறதுலே லீஸ்ட் மோஸ்ட் நோடு என்னவோ அந்த நோடை வந்து நம்ம ரூட் நோடாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இருக்கிறதுல லீஸ்ட் மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் பொறுத்தவரையிலும் 7. அந்த 7ஐ நம்ம ரூட் நோடாக அசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? 7ஐ ரூட் நோடாக அசைன் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீ கிடைக்கும். இது வந்து கீப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூட் நோடாக இருக்குது. நார்மலாக ஒரு மேக்ஸ் கீப் படி இருக்கிறதுலே பிக்கஸ்ட் வேல்யூ தான் ரூட் நோடாக வரணும். இங்கே இல்லை. அதனால கீப் 5 அப்படிங்கிற அல்காரிதம் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு கீப்புடைய ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த 16ம் 7ம் ஸ்வாப்பிங் நடக்கும். ஓகேங்களா? 16ம் 17ம் ஸ்வாப்பிங் நடக்கும். ஸ்வாப்பிங் நடந்து நமக்கு 16 அப்படிங்கிறது ரூட் நோடாக கிடைக்கும். ஸ்வாப்பிங் நடந்து 16 அப்படிங்கிறது நமக்கு ரூட் நோடாக கிடைக்குது. அதுக்கடுத்து திரும்ப இந்த கீப் ட்ரீயில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம ஷார்ட்டர் லிஸ்ட்டில் கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் இந்த 16 அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணி நம்ம ஷார்ட்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து லீஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நம்ம இந்த கம்ப்ளீட் பைனரி ட்ரீயோடைய லீஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிறது. அந்த 4 அப்படிங்கிறத நம்ம ரூட் நோடாக அசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? 4 அப்படிங்கிறத ரூட் நோடாக அசைன் பண்ணுறோம். 4 ரூட் நோடாக வந்ததுக்கப்புறம் நமக்கு கீப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ 4 வந்து ரூட் நோடாக இருக்குது. மேக்ஸ் கீப்பை பொறுத்தவரையிலும் பிக்கஸ்ட் எலமெண்ட் தான் ரூட் நோடாக வரணும். ஸோ இங்கே இல்லாதனால கீப் 5 அப்படிங்கிற அல்காரிதம் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு கீப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்குது. அப்போ அந்த 12ம் 4ம் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸ்வாப்பிங் நடந்து 4 கீழேயும் 12 ரூட் நோடாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இருக்கக்கூடியது கீப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு மேக்ஸ் கீப் ட்ரீயாக இருக்குது. இதில் இருந்து பிக்கஸ்ட் எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணி ஷார்ட்டர் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இங்கே பிக்கஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிறது ரூட் நோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. இந்த 12ஐ ரிமூவ் பண்ணி ஷார்ட்டட் அரேயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த ரூட் நோடு ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து லீஸ்ட் மோஸ்ட் நோடு என்னவோ அதை நம்ம ரூட் நோடாக கன்வெர்ட் பண்ணுறோம். இருக்கிறதுலே லீஸ்ட் மோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 அப்படிங்கிற நோடு, அதை நம்ம ரூட் நோடாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வந்து ரூட் நோடாக வந்துடும். ஸோ 1 ரூட் நோடாக வந்துருச்சுன்னா இப்போ கீப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இமீடியட்டாக கீப் 5 அப்படிங்கிற அல்காரிதம் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த கீப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கும். ஸோ அப்போ அந்த 1 அப்படிங்கிற வேல்யூவும் 7 அப்படிங்கிற வேல்யூவும் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இன்டர்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இப்போ கீப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இப்போ இந்த கீப் ட்ரீலேருந்து ரூட் நோடு ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரூட் நோடில் இருக்கக்கூடிய 7 அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து நம்ம ஷார்ட்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டரில் அந்த 7 அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கும்.
நம்மளுடைய கீப்பில் இருந்து அந்த 7 அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லீஸ்ட் மோஸ்ட் நோடை வந்து நம்ம ரூட் நோடாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்த லீஸ்ட் மோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, அந்த 1 ரூட் நோடாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த 1 ரூட் நோடாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கீப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இமீடியட்டாக கீப் 5 அப்படிங்கிற அல்காரிதம் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அந்த ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது நடக்கும். ரூட் நோடைய வேல்யூவும் லீஃப் நோடைய வேல்யூவும் இன்டர்சேஞ்ச் நடக்கும். இன்டர்சேஞ்ச் நடந்ததுக்கப்புறம் 4 அப்படிங்கிறது மேலே வந்துடும். ஸோ 4 மேலே வந்ததுக்கப்புறம் நமக்கு கீப் கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அந்த கீப் ட்ரீயோடைய ரூட் நோடை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரூட் நோடில் இருக்கக்கூடிய வேல்யூ 4 அதை எடுத்து நம்மளுடைய ஷார்ட்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த நோடை ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த 4 ரூட் நோடை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு நோடு மட்டும்தான் இருக்கும். அந்த நோடையும் நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம ஷார்ட்டர் லிஸ்ட்டில் கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரீயில் கீப்பில் இருந்து எல்லா எலமெண்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம். நமக்கு கிடைச்ச அவுட்புட் ஷார்ட்டட் அப்படிங்கிற அந்த அறையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீசிங் ஆர்டர், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு இருக்கும். கீழே பாருங்கள், அந்த ஷார்ட்டட் அப்படிங்கிற அரேயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீசிங் ஆர்டரில் 1, 4, 7, 12, 16, 19 அப்படின்னு நமக்கு ஒரு இன்க்ரீசிங் ஆர்டரில் நமக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த எக்ஸிக்யூஷனை பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதான் இந்த கீப் ஷார்ட் அப்படிங்கிற அல்காரிதம். இந்த கீப் ஷார்ட் அப்படிங்கிற அல்காரிதமில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கால் ஆகும்னு பார்த்திங்கன்னா இன்சர்ட் அப்படிங்கிறது கால் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீப் 5, அட்ஜஸ்ட் அப்படிங்கிற அல்காரிதம் எல்லாமே நமக்கு யூஸ் ஆகி தான் நமக்கு இந்த என்டையர் ப்ராசஸும் நமக்கு நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீப் ஷார்ட்டுடைய அனலைசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் கிரியேஷனில் பார்த்தோம். அனலைசிஸ் அப்படிங்கிறது இந்த அல்காரிதம் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணக்கூடியதான் அனலைசிஸ் அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீப் ஷார்ட்டுடைய ஸ்பேஸ் அது வந்து இந்த ஷார்ட்டிங் பண்ணுறதுக்காக அது மெமரி எடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் என் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கீப் ஷார்ட் ஹவு மெனி மெமரி எடுத்துக்கிட்டு ஆக்குபை பண்ணி இந்த ஷார்ட்டிங்கை பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் என். ஓகேங்களா? இதில் வந்து இந்த டெலிட் மின் அல்லது டெலிட் மேக்ஸ் இந்த கீப்லேருந்து ஒவ்வொரு ரூட் நோடையும் ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இருக்குல்ல, இது டோட்டலாக என் எலமெண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு அது எடுக்கக்கூடிய டைம் வந்து ஆர்டர் ஆஃப் லாக் என். ஓகேங்களா? ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய டைம் எஃபிஷியன்சி ஆர்டர் ஆஃப் என் லாக் என் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கீப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கீப் 5, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணுறதுக்கு, இன்சர்ட் பண்ணக்கூடியது, இது எல்லாத்துக்கும் ஓவரால் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆர்டர் ஆஃப் என் லாக் என். அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடியது ஆர்டர் ஆஃப் என்னு, இன்சர்ட் பண்ணுறதுக்கும் கீப்ல இருந்து டெலீட் பண்ணுறதுக்கும் அது எடுக்கக்கூடிய டைம் ஆர்டர் ஆஃப் லாக் என்னு. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், ஓவரால் கம்ப்யூட்டிங் டைம் அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் என் லாக் என். ஓகேங்களா? ஸோ இந்த கீப் ஷார்ட் அப்படிங்கிற அல்காரிதம் சிம்பிள் ஷார்ட்டிங்கை விட பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நார்மலாக நம்ம என் நம்பர்ஸை ஷார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் ஷார்ட்டிங் அல்காரிதமை விட இந்த கீப் ஷார்ட் அப்படிங்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது யூஸிங் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து என் நம்பர்ஸை கம்பேர் பண்ணி ஷார்ட் பண்ணுறதை விட இந்த கீப் ஷார்ட்டை யூஸ் பண்ணி ஒரு இன்க்ரீசிங் ஆர்டர்லையோ டிக்ரீசிங் ஆர்டர்லையோ அரேஞ்ச் பண்ணுறது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அனலைசிஸ் மூலிமா. இதுக்கான கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிம்பிள் ஷார்ட்டிங்க்கு அதனுடைய எஃபிஷியன்சியை சொல்லியிருக்கோம், கீப் ஷார்ட்டோடைய எஃபிஷியன்சி சொல்லியிருக்கோம். நார்மலாக சிம்பிள் ஷார்ட்டிங் பார்த்தீங்கன்னா என் நம்பர்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் ஆஃப் என் ஆகுது. இதே கீப் ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் லாக் என். அதே மாதிரி சிம்பிள் ஷார்ட்டிங் அல்காரிதமில் என் எலமெண்ட்ஸை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு ஆர்டர் ஆஃப் என் டைம் எடுத்துக்குது. இதே கீப் ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் லாக் என் டைம்ஸ் எடுத்துக்குது. சிம்பிள் ஷார்ட்டிங்கில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர், அதாவது இன்சர்ட் பண்ணுறதுக்கு எண்ணும் டெலீட் பண்ணுறதுக்கு என், ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர்ட் ஆகுது.
அதே கீப் ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் என் லாக் என் எடுத்துக்குது. ஸோ இதனால தான் ஒரு சிம்பிள் சார்ட்டிங்கை விட கீப் ஷார்ட் வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தனாலஜிஸ் இருக்குன்னா அந்த மெத்தனாலஜியை கம்பேர் பண்ணி அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடியது தான் அனலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு அல்காரிதம்லேயும் நம்ம இந்த அனலைசிஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இன்னைக்கு உங்களுக்கு அல்காரிதம் ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ணணும், கீப் அப்படின்னா என்ன, கீப் ஷார்ட்டிங் அப்படின்னா என்ன, அதில் எப்படி நம்ம நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை ஷார்ட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.